சிவா மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். வீரப்பன் அவர்கள் வாழ்ந்த காடுகளுக்கு சுற்றுலா செல்வதற்கான ஒரு திட்டத்தை அறிவித்திருந்தேன். இந்த திட்டத்தின் முதல் பயணம் கடந்த டிசம்பர் 7ஆம் தேதி தொடங்கியது. இதில் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதியிலிருந்து வந்திருந்த 20 நண்பர்கள் கலந்து கொண்டனர். முதலாக கர்நாடக தமிழ்நாடு மாநில எல்லையில் இருக்கின்ற பாலாற்று பாலத்தில் காடு மோகனையா சுட்டுக் கொல்லப்பட்ட இடத்தை பார்த்தோம். அடுத்த கட்டமாக மாதேஸ்வரன் மலையில் இருக்கும் சித்திரவதை கூடமான ஒர்க் ஷாப் செட் என்னும் இடத்தை பார்த்துவிட்டு தோடு டிசிஎஃப் ஸ்ரீனிவாஸ் அவர்கள் பயன்படுத்திய ஒரு ஜீப் மாதேஸ்வரன் மலை உதவி வனக்கோட்ட அலுவலகத்தில் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது. அந்த வண்டியையும் பார்த்து அதோடு புகைப்படம் எடுத்துக்கொண்டனர். மதியம் 2 மணிக்கு செங்கப்பாடியில் அனைவருக்கும் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. கர்நாடக மக்கள் அதிகம் விரும்பி உண்ணும் ராகி களி அங்கு அனைவரும் சாப்பிட்டனர். அடுத்த கட்டமாக அன்று மாலை செங்கப்பாடி காவிரி உயிரியல் வனக்கோட்ட அலுவலகத்திலிருந்து சஃபாரி பயணம் தொடங்கியது. டிசிஎஃப் ஸ்ரீனிவாஸ் அவர்கள் கொல்லப்பட்ட இடத்தில் உள்ள நினைவு தூண் மற்றும் அவருடைய நினைவு மண்டபத்தை இந்த சுற்றுலாவுக்கு வந்த அனைவரும் பார்த்து ஸ்ரீனிவாஸ் கொல்லப்பட்ட போது நடந்த நிகழ்வுகளை கேட்டு தெரிந்து கொண்டனர். அதன் பிறகு இறக்கியம் காடுகள் வழியாக காட்டுக்குள் பயணம் தொடங்கியது. வழியெங்கும் நீர்நிலைகளிலும் சிற்றோடைகளிலும் சென்று கொண்டிருந்த தண்ணீருக்குள் ஆனந்தமான அந்த அலங்காட்டு பயணம் சென்று கொண்டிருந்தது. இந்த கட்டத்தில் சில இடங்களில் புள்ளிமான்கள், கடமான்கள் உள்ளிட்ட யதார்த்தமான விலங்குகளை மட்டுமே வந்திருந்தவர்களால் காண முடிந்தது. கர்நாடக வனத்துறை தீ தடுப்பு பணிக்காக, அதாவது வெயில் காலங்களில் ஏற்படும் நெருப்பு காட்டுக்குள் பரவாமல் தடுப்பதற்காக அமைக்கப்பட்டிருந்த 100 அடி அகலம் கொண்ட ஒரு பாதை வழியாகவே பயணம் சென்று திரும்பியது. மாலை செங்கப்பாடிக்கு பக்கத்தில் இருக்கும் கோட்டையூரில் இருக்கும் 400 ஆண்டுகள் பழமையான கோட்டையை சென்று பார்த்தனர். பிறகு வீரப்பன் குடியிருந்த மணியக்காரர் காட்டில் அவர் கட்டியிருந்த பெருமாள் கோயில் உள்ளிட்ட இடங்களை பார்த்தனர். மறுநாள் காலை செங்கப்பாடிக்கும் அடிப்பாலாற்றுக்கும் இடையில் இருக்கக்கூடிய சிங்காபுரம் காட்டில் வசிக்கும் காமராஜ்பேட்டை கோவிந்தன் அவர்களோடு ஒரு சந்திப்பு நடந்தது. மாலை ஆலம்பாடி பக்கம் இருக்கின்ற காவிரி ஆற்றில் அனைவரும் உற்சாகமாக குளித்து மகிழ்ந்து இந்த பயணத்தை நிறைவு செய்து கொண்டு எல்லோரும் மறுநாள் இரவு ஊருக்கு திரும்பினார்கள். அடுத்த கட்ட பயணம் டிசம்பர் 11, 12 தேதிகளில் இருந்தது. 11ஆம் தேதி காலை முதல் பயணமாக காடு மோகன் கொல்லப்பட்ட இடத்தில் பாலாற்று பாலத்தில் அனைவரும் அந்த இடத்தை பார்த்தனர். பிறகு காமராஜ்பேட்டை கோவிந்தனோடு ஒரு 1/4 மணி நேரம் சந்தித்து அவருடைய அனுபவங்களை கேட்டு தெரிந்து கொண்டனர். அடுத்தபடியாக செங்கப்பாடி போகும் வழியில் காவிரி ஆற்றின் நீர்பிடிப்பு பகுதியில், அதாவது மேட்டூர் அணையினுடைய நீர்பிடிப்பு பகுதியில் ஒரு ஆண் யானை மட்டும் தனியாக குடித்து கொண்டிருந்தது. இந்த காட்சியை என்னோடு அந்த பயணத்தில் கலந்து கொண்ட 22 பேர்களுமே நேரடியாக கண்டனர். கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் அந்த யானை ஆற்றில் குளித்துவிட்டு பிறகு அமைதியாக காட்டுக்குள் நடந்து சென்று மறைந்தது. இந்த காட்சியை பார்த்த பிறகு அங்கிருந்து மீண்டும் கோட்டையூர் சென்றோம். கோட்டையூரில் இருக்கின்ற அந்த கோட்டையை அனைவரும் பார்த்து மகிழ்ந்தனர். அதற்கு பிறகு செங்கப்பாடியில் இருக்கின்ற ராஜு என்பவரது உணவகத்தில் அனைவருக்கும் மதிய உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த முறையும் ராகி களியை அங்கு வந்திருந்த அனைவரும் விரும்பி உண்டனர். மீண்டும் மாலை 4 மணிக்கு இறக்கியம் மற்றும் முடக்குப்பட்டி காடுகளுக்கு செல்லும் சஃபாரி பயணத்தில் முதல் 10 பேர் மட்டும் கலந்து கொண்டனர். அவர்களுடைய பயணத்தில் வழக்கமாக அந்த காட்டுக்குள் பார்க்க முடியாத உயிரினமான கரடியை பார்த்து திரும்பி வந்தனர். முடக்குப்பட்டி காட்டுப்பகுதியில் கரடியை பார்த்துள்ளனர். மறுநாள் மதியம் ஆலம்பாடி
பெருமாள் கோவிலுக்கு சென்றுவிட்டு அந்த வழியில் காவிரி ஆற்றில் குளித்து முடித்துவிட்டு ஊருக்கு திரும்பினார்கள். மாலை திரும்பும் வழியில் வீரப்பன் நினைவிடம் இருக்கக்கூடிய மூலக்காட்டில் அவருடைய நினைவிடத்துக்கு சென்று அஞ்சலி செலுத்திவிட்டு எல்லோரும் ஊருக்கு திரும்பினார்கள். வந்திருந்த அனைவருமே வீரப்பன் அவர்களுடைய நினைவிடத்தில் தங்கள் வருகையை பதிவு செய்யும் விதமாக புகைப்படம் எடுத்துக்கொண்டனர். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 180 அடி இருந்ததால் அணையினுடைய நீர்பிடிப்பு பகுதிகளை எல்லோரும் கண்டு மகிழ்ந்தனர். அடுத்தபடியாக மூலக்காட்டில் இருந்து புறப்பட்டு சேத்துக்குழி கோவிந்தன் நினைவிடம் இருக்கக்கூடிய கோவிந்தபாடி பொது மயானத்திற்கு சென்று சேத்துக்குழி கோவிந்தன் உடல் எரியூட்டப்பட்ட இடத்திலும் அவருக்கு அஞ்சலி செலுத்தினார்கள். அதற்கு அடுத்தபடியாக பாலாறு காட்டுப்பகுதிக்கு பயணம் தொடங்கியது. தமிழ்நாடு கர்நாடக எல்லையில் இருக்கக்கூடிய பாலாற்றை மோகன் காடு கொல்லப்பட்ட இடத்தை பார்த்த பிறகு மீண்டும் கோட்டையூருக்கு சென்றோம். கோட்டையூரில் வீரப்பன் குழுவினரால் கொல்லப்பட்ட கோட்டையூர் தங்கவேல் மாதையன் ஐயனன் அவர்களுடைய மகன் மாதேஷ் அவர்களை பார்த்து பேசினார்கள். அதற்கு அடுத்தபடியாக கோட்டையூரில் இருக்கின்ற திப்பு சுல்தான் காலத்த கோட்டையை பார்த்து எல்லோரும் திரும்பினோம். இந்த பயணத்தில் அடுத்த கட்டமாக கோட்டையூர் மாதையன் அவருடைய தம்பி தங்கவேல் இருவரும் கொல்லப்பட்ட பாச்சர் கல்லாட்டை என்ற இடத்திற்கு சென்றோம். அந்த இடத்தில் தான் வீரப்பன் அவர்களுடைய பூர்வீக விவசாய நிலமும் அவர் பிறந்த இடமும் உள்ளது. அதையும் பார்த்துவிட்டு திரும்பினார்கள். மாலை 4 மணிக்கு 2வது குழுவினர் காட்டுக்குள் சஃபாரி வாகனத்தில் பயணிப்பதற்கான வாய்ப்பு அமைந்தது. அன்று மதியம் நாங்கள் செங்கப்பாடி காட்டுப்பகுதியில் சென்று கொண்டிருந்த போது ஒரு யானை கூட்டம், கிட்டத்தட்ட 9-10 யானைகள் இருக்கும். அதில் 3 குட்டிகளோடு ஒரு யானை கூட்டம் காவிரி ஆற்றில் குளித்து முடித்து காட்டுக்குள் செல்ல ஆயத்தமாகி கொண்டிருந்தது. அந்த காட்சியை அனைவரும் நாங்கள் சென்ற வேனில் இருந்தபடியே கண்டு ரசித்தனர். அடுத்த கட்டமாக போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் தினேஷ் ராமலிங்கம் உள்ளிட்ட 5 பேர் கொல்லப்பட்ட மெட்டுக்கல் முனியப்பன் கோவில் பகுதிக்கு சென்றோம். அந்த இடத்திலும் காவிரி ஆற்றின் அழகையும் வீரப்பன் குழுவினர் அப்போது எப்படி தாக்குதல் நடத்தினார்கள் என்ற விவரத்தையும் கேட்டு தெரிந்து கொண்டனர். இரண்டாவது கட்ட சஃபாரி பயணத்தில் செங்கப்பாடி ஊருக்கு மேற்கில் இருக்கக்கூடிய அணைமேடு வழியாக பயணத்தை தொடங்கினார்கள். இறக்கியம் காட்டுப்பகுதியில் சுற்றி திரிந்த மான் கூட்டத்தை பார்த்துள்ளனர். அதற்கு அடுத்தபடியாக முள்ளம்பன்றி உள்ளிட்ட சில விலங்குகளையும் காட்டெருமையும் பார்த்துள்ளனர். ஆனால் 2ஆம் கட்ட பயணத்தில் பெரிய அளவில் யானையை பார்க்க முடியவில்லை. காட்டுக்குள் யானையை பார்க்க முடியவில்லை. ஆனால் காட்டுக்கு வெளியிலேயே யானை கூட்டத்தை பார்த்துள்ளனர். இந்த வழியில் கர்நாடக வனத்துறையினர் காடுகளை மேம்படுத்துவதற்காக அமைக்கப்பட்டுள்ள நீரூற்றுகளையும் சிறு நீர்த்தேக்கங்களையும் பாதை வசதிகளையும் பார்த்து கர்நாடக வனத்துறையினுடைய நேர்த்தியான வேலைப்பாடுகளை பாராட்டினார்கள். இறுதியாக டிசிஎஃப் ஸ்ரீனிவாஸ் அவர்கள் கொல்லப்பட்ட இறக்கியம் காட்டிற்கும் சென்று திரும்பினார்கள். நான்காம் கட்ட பயணம் டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி மேற்கொள்ளப்பட்டது. இந்த பயணத்தின் முதலாக வீரப்பன் நினைவிடத்திற்கு சென்று அடுத்தபடியாக சேத்துக்குழி கோவிந்தன் உடல் எரியூட்டப்பட்ட கோவிந்தபாடி பொதுமயானத்திற்கு சென்று அவருடைய நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினார்கள். அடுத்தபடியாக அடிப்பாலாறு வழியாக மீண்டும் பாலாறு வனத்துறை சோதனை சாவடிக்கு சென்று அங்கிருந்து காமராஜ்பேட்டை கோவிந்தன் வசிக்கக்கூடிய காட்டுப்பகுதிக்கு சென்றுவிட்டு இறுதியாக ஒகேனக்கல் காட்டுப்பகுதிக்கு சென்றோம். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இயற்கையான சூழலில் அனைவரும் குளித்து மகிழ்ந்தனர். அந்த பகுதியிலேயே பரிசல் மூலமாக பரிசல் பயணமும் மேற்கொண்டனர். இரவு மாதேஸ்வரன் மலையில் தங்கிவிட்டு மறுநாள் மீண்டும் செங்கப்பாடிக்கு சென்று இரவு அனைவரும் அவரவர் இல்லங்களுக்கு திரும்பினார்கள். 5வது கட்ட பயணம்
டிசம்பர் 28, 29 தேதிகளில் மேற்கொள்ளப்பட்டது. இந்த பயணத்தின் துவக்கமாக வீரப்பன் அவர்களின் உடல் புதைக்கப்பட்டிருக்கும் மூலக்காட்டில் தொடங்கியது. அடுத்த பயணமாக சேத்துக்குழி கோவிந்தன் உடல் எரியூட்டப்பட்ட கோவிந்தபாடிக்கு சென்று காலை 10 மணிக்கெல்லாம் பாலாறு வனத்துறை சோதனை சாவடிக்கு சென்று மோகனையா கொல்லப்பட்ட இடத்தை பார்த்து, பிறகு மதியம் 2 மணிக்கெல்லாம் செங்கப்பாடி வன அலுவலகத்தில் சென்றோம். அங்கிருந்து முதல் கட்ட சஃபாரி பயணம் தொடங்கியது. இந்த பயணத்தில் போகும் வழியெங்கும் பல உயிரினங்களை, காட்டு உயிரினங்களை பார்ப்பதற்கான வாய்ப்பு அமைந்தது. மதியம் 2:30 மணி அளவில் முடக்குப்பட்டி வனப்பகுதிக்குள் நம்முடைய சஃபாரி வாகனத்தில் சென்ற நண்பர்கள் சென்றபோது அந்த வழியாக இருந்த ஒரு பெண் யானை நண்பர்கள் சென்ற சஃபாரி வாகனத்தை எதிர்த்து துரத்தி கொண்டு வந்துள்ளது. கிட்டத்தட்ட ஒரு 150 அடி தூரம் வந்த யானை ஜீப் பின்னால் வந்த பிறகு வேறு பாதையில் திரும்பி சென்று விட்டது. மறுநாள் அதே காட்டுப்பகுதியில் 2வது குழுவினர் பயணம் சென்றபோது அந்த காட்டுக்குள் இருந்த யானை குழுவில் ஏற்பட்ட மோதலில் ஒரு ஆண் யானை இன்னொரு ஆண் யானையை குத்தி இருக்கிறது. இனப்பெருக்க காலத்தில் இதுபோல ஆண் யானைகளுக்குள் சண்டை நடப்பதுண்டு. அப்படி குத்து காயம்பட்ட ஒரு ஆண் யானை இறந்து விட்டது என்று வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த நேரத்திலேயே எங்களது 2வது கட்ட பயணமும் அந்த காட்டுக்குள் சென்றது. போகும் வழியில் முடக்குப்பட்டிக்கு பக்கமாக சென்று கொண்டிருந்த போது நம் நண்பர்கள் சென்ற சஃபாரி வாகனத்தின் பாதையிலேயே ஒரு யானை படுத்து கொண்டிருந்திருக்கிறது. இதுவும் ஏதோ தாக்குதலில் இறந்த யானையாக இருக்கும் என்று அந்த வண்டியில் சென்றவர்கள் பேசி கொண்டிருந்த நேரத்திலேயே அந்த யானையும் எழுந்து விட்டது. அதற்கு பாதுகாப்பாக பக்கத்தில் நின்ற ஒரு யானை சஃபாரி வாகனத்தில் சென்ற நண்பர்களை பார்த்து துரத்தி கொண்டு வந்திருக்கிறது. ஒரு தற்காப்பு முயற்சியாகத்தான் அந்த யானை தன்னுடைய எதிர்ப்பை காட்டியிருக்கிறது. ஆனால் தொடர்ந்து வாகனத்தில் பயணித்தவர்களை தாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அந்த யானை வரவில்லை. கிட்டத்தட்ட ஒரு 30-40 வினாடிகள் மட்டும் வாகனத்தை நோக்கி துரத்துவிட்டு பிறகு அந்த யானை வேறு இடத்தில் சென்று விட்டது. இந்த 2மே பெண் யானைகள் தான். அந்த பகுதியில் அந்த யானைகளின் குட்டி இருந்திருக்க வேண்டும். அதற்கான பாதுகாப்பு முயற்சியாகத்தான் நம்மை அந்த பக்கத்தில் வரவிடாமல் செய்துள்ளது என்று அந்த சஃபாரி வாகனத்தை இயக்கிய நண்பர் கூறினார். கர்நாடக வனத்துறை அதிகாரிகளின் வேண்டுகோளின்படி எந்த இடத்திலாவது காட்டு விலங்குகளை பார்த்தால் அல்லது அந்த விலங்குகள் பாதையில் நின்று கொண்டிருந்தால், காட்டில் உள்ள யானை அல்லது காட்டெருமை போன்ற விலங்குகள் காட்டில் நின்று கொண்டிருந்தால் தொடர்ந்து அந்த பாதையில் அந்த விலங்குகளுக்கு இடையூறாக பயணம் செய்யக்கூடாது என்ற விதிமுறைகளின்படி அந்த யானை நின்ற பாதையில் தொடர்ந்து போக முடியாத சூழலால் வண்டியை அங்கிருந்து திருப்பி கொண்டு வேறு பகுதிக்கு சென்று விட்டனர். அந்த பகுதியிலும் காட்டெருமை, முள்ளம்பன்றி போன்ற காட்டு விலங்குகளை 2வது பயணத்தில் சென்ற நண்பர்கள் பார்த்து திரும்பியுள்ளனர். கர்நாடக வனத்துறையினர் அமைத்துள்ள அந்த காட்டு வழிச்சாலையின் 2 பக்கங்களிலுமே மழைநீர் வடிகாலுக்கான பாதையை அமைத்துள்ளனர். அந்த பாதை வழியாக செல்லும் மழைநீர் சாலை ஓரங்களில் சிறு சிறு குட்டைகளை ஏற்படுத்தி அந்த இடத்தில் ஒரு நீர்நிலைகளை உருவாக்கி வைத்து கொண்டிருக்கிறார்கள். ஓடை ஓரங்களிலும் கூட சில இடங்களில் சோலார் மின் மூலமாக மின் தயாரித்து அதிலிருந்து தானியங்கி மோட்டார்கள் மூலமாக தண்ணீர் எடுத்து நீர்நிலைகளை அமைத்து அதில் நிரப்பி வைத்திருக்கிறார்கள். வழக்கமாக தண்ணீர் தேடி இந்த நீரோடைகளுக்கும் வரும் விலங்குகள் நீரோடையில் தண்ணீர் வறண்டதற்கு பிறகு புது இடங்களுக்கு இடம்பெயர்ந்து தண்ணீரை தேடி செல்ல வேண்டிய சூழல் ஏற்படும். அப்படி போகாமல் அந்த இடத்திலேயே நிரந்தரமாக தண்ணீர் இருக்கும் வகையில் சோலார் மின் மூலமாக ஆழ்குழாய் கிணறுகளை அமைத்து சோலார் மின் மூலமாக அந்த இடத்தில் தண்ணீர் எடுத்து தொட்டியில் நிரப்பி வைத்திருக்கிறார்கள். செல்லுகின்ற வழி எங்கிலுமே, காட்டுக்குள் செல்லுகின்ற பாதை நெடுகிலுமே எல்லா இடங்களிலும் நீர்நிலைகளை உருவாக்கி அந்த இடத்தில் காட்டு விலங்குகள் தண்ணீர் குடிப்பதற்கான வசதிகளை கர்நாடக வனத்துறையினர் செய்து வைத்துள்ளனர். காட்டுக்குள் மழைநீர் வீணாகி காட்டை விட்டு வெளியே வருவதை தடுக்கும் முயற்சியாக ஒவ்வொரு கிலோமீட்டர் தூரத்திற்கும் ஒரு இடத்தில் சிறு சிறு குளங்களையும் குட்டைகளையும் உருவாக்கி அந்த பகுதியில் காடும் காட்டில் இருக்கக்கூடிய மரங்களும் காட்டு விலங்குகளும் வாழ்வதற்கான அடிப்படை வசதிகளை உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள். இதை அனைத்தையுமே தமிழ்நாட்டிலிருந்து
காட்டுக்குள் சுற்றுலா சென்ற எல்லா நண்பர்களுமே பார்த்து கர்நாடக வனத்துறையினுடைய நடவடிக்கையை பாராட்டினார்கள். இதுபோன்ற காடுகளை வளர்க்கின்ற திட்டத்தை தமிழ்நாடு வனத்துறையும் தமிழ்நாடு அரசும் மேற்கொள்ள வேண்டும் என்ற விருப்பத்தையும் தெரிவித்தனர். இறுதியாக மாலை 6:45 மணி அளவில், அதாவது டிசம்பர் 29ஆம் தேதி மாலை 6:45 மணிக்கு பயணத்தை முடித்துக்கொண்டு செங்கப்பாடி வன அலுவலகத்திற்கு வந்து சேர்ந்தோம். அதற்கு பிறகு இரவு 10 மணிக்கு சேலம் திரும்பி தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதியிலிருந்து வந்திருந்த நண்பர்களும் அவரவர் இல்லங்களுக்கு திரும்பி சென்றனர். இந்த 5 கட்ட பயணத்தில் கிட்டத்தட்ட 100 நண்பர்கள் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதியிலிருந்து செங்கப்பாடி காடுகளுக்கு சென்று திரும்பி இருக்கிறார்கள். அவர்கள் அவ்வளவு பேருமே வீரப்பன் வாழ்ந்த அந்த ஊர், அந்த மக்களுடைய வாழ்வியல் முறை, அந்த காடு, அந்த காட்டில் வாழும் விலங்குகள், அந்த காடுகளை பராமரிப்பதற்காக கர்நாடக வனத்துறை எவ்வாறு முயற்சி எடுத்து வருகிறது என்பதை பற்றியெல்லாம் மிக தெளிவாக புரிந்து சென்றிருக்கிறார்கள். இந்த பயணத்தில் மேலும் சிலர் இணைந்து கொள்ள விருப்பம் தெரிவித்து வருகிறார்கள். அவர்களுக்காக வரும் ஜனவரி 4, 5 தேதிகளில் ஒரு பயணத்திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 10 பேர் அந்த திட்டத்திற்கு முன்பதிவு செய்துள்ளனர். ஜனவரி மாதத்தின் இறுதி வாரத்தில் ஒரு பயணத்திட்டத்தை ஏற்பாடு செய்யலாம் என்றும் நண்பர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதாவது பொங்கல் முடிந்த சில நாள்களுக்கு பிறகு ஜனவரி மாதம் 24, 25 தேதிகளில் ஒரு பயணத்திற்கு ஏற்பாடு செய்ய முடியும் நண்பர்கள் கேட்டிருக்கிறார்கள். ஜனவரி மாதத்தில் 2 கட்ட பயணம் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு பிறகு ஒவ்வொரு மாதமும் மாதத்தின் முதல் சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் செங்கப்பாடி காடுகளுக்கு சென்று வருவதற்கான திட்டமிடப்பட்டுள்ளது. வாய்ப்பிருக்கும் நண்பர்கள் இந்த திட்டத்தில் கலந்து கொள்ளலாம். கர்நாடக மாநில அரசும் கர்நாடக வனத்துறையும் காடுகளை காப்பதற்கு எவ்வாறு பாடுபட்டு வருகின்றனர் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வசதியாக இருக்கும். நன்றி, வணக்கம்.